أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 310வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 58வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா அமானிதத்தோடு நீங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். அமானிதம் அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிற பொருளை பத்திரப்படுத்தி திருப்பி கொடுக்கறதுங்கிறது நாம் பொதுப்படையாக வழங்கி வச்சிருக்கிற ஒரு விளக்கம். இதையும் தாண்டி அமானிதம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கு உண்டான ஒரு அமானிதம் இருக்குது. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய அமானிதம்னு ஒன்று இருக்குது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் என்னதுங்க? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற உறுப்புக்களை ஹலாலாக பயன்படுத்துறது, ஹராம விட்டும் தவிர்ந்திருக்கிறது. கண்ணை கொடுத்திருக்கிறா ஹலாலை பார்க்கணும், காதை கொடுத்திருக்கிறா ஹலாலை கேட்கணும், உணவு வாயை கொடுத்திருக்கிறா ஹலாலான உணவு மட்டுமே சாப்பிடணும். இதுவெல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள். ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அமானிதம் என்னங்க? பெற்றோர்களோடு நீதத்தோடு நடந்து கொள்வது, உறவினர்களோடு நீதத்தோடு நடந்து கொள்வது, வியாபாரத்தில் நீதத்தோடு அமானிதத்தோடு நடந்து கொள்வது, அண்டை வீட்டுக்காரருக்கு உண்டான அமானிதத்தை கரெக்டாக என்ன செய்யறதுங்க? பாதுகாப்புறது. அண்டை வீட்டுக்காரருக்கு உண்டான அமானிதம்னா என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அண்டை வீட்டுக்காரருக்கு உண்டான ஹக்குகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. விட்டா என் சொத்தை கூட எழுதி கொடுத்த சொல்லிடுவோம் போல தெரியுது அல்லாஹு தஆலா அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்டான அமானிதம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் நோயாளியாக இருந்தால் அவரை போய் விசாரிக்கணும். அவர் வீட்டில் நல்லது ஏற்பட்டால் அதை என்ன செய்யணும்? நம்மளும் அந்த சந்தோஷத்தில் என்ன செய்யணும்? ஆரவார அவர் என்ன செய்யணும்? அனுசரித்து அவரை கொண்டு புகழ்வுக்கு உண்டான விஷயம். அவர் விஷயத்தில் ஏதாவது மவுத் ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா அன்னைக்கு உணவுக்குண்டான வேலை யார் எடுத்துக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்துக்கணும். அந்த மவுத்துக்குண்டான வேலைகளுக்குண்டான காரியத்தில் அவர் ஈடுபட்டிருப்பாரு. அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவும் மிச்ச விஷயங்களையும் யார் பார்த்துக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாருன்னு பார்க்காதீங்க, நீங்களே வாரண்டியாக கேளுங்க. உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்களே, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதுதான் ஹக்கு. என்னங்க? நல்ல உணவு செய்கிறீங்களா, நல்ல உணவு பண்டங்களை செய்கிறீங்களா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன செய்வீங்க? கொடுங்க. ஹதீஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்லங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்லங்க, வாச கம கம கமன் மணக்கிற அளவுக்கு செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்ன செய்யாதீங்க?
அவங்க பசியோடு இருக்கப்ப நீங்க சாப்பிடாதீங்க, கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யுங்க? கொடுத்துட்டு சாப்பிடுங்க. கொஞ்சமா இருந்தா என்ன செய்யறதுங்க நாயகமே? என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க, தண்ணி ஊத்திக்கங்கன்றாங்க. என்ன சொன்னாங்க? தண்ணி ஊத்திக்கங்கன்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏற்கனவே எங்க சால்னா தண்ணியா தான் இருக்குதுன்றாங்க. ஏற்கனவே எங்க சால்னா தண்ணியா தான் இருக்குது, இப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோடு இருக்கிறப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க மேல அமானித மோசடி ஆகி போயிடும், அது விஷயத்தில் நீங்க அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு சொல்ல வேண்டியது வரும், அதனால இருக்குகிற பொந்துகளை துணியை வச்சு அடைச்சிக்கங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம். பிள்ளைய சரியா வளர்க்கலண்டா யார் தான் பொறுப்புதாரி? தாயும் தகப்பனும் தான் பொறுப்புதாரிகள். பிள்ளை தவறுகளை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் யார் பொறுப்புதாரி? தாயும் தகப்பனும் தான். இப்படி அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் என்ன செய்யுது? நிறைய இருக்குது. இது மூணாவது பாயிண்ட் என்னங்க? ஒரு மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் தன்னையை தான் பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது? அடுத்தவங்களை பார்க்காதீங்க. எந்த விஷயத்திலும் யாரை பார்க்காதீங்க? அடுத்தவர்களை பார்க்காதீங்க. உங்க ஒழுக்கம் எப்படி இருக்குது, நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இத விஷயத்துல உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்வதற்குண்டான காரியத்திலே ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. நாங்க அல்லாஹ் தஆலா அதை தான் என்ன செய்யலாம் சொல்லி காண்பி. இப்படி 3 விதமான அமானிதம் இருக்குது. இப்ப இந்த 3ல நம்ம எல்லாரும் வருவோம்லங்க. என்னங்க? ஆமாங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க. இப்ப இந்த 3ல எல்லாரும் வருவோம். நானும் வருவேன், நீங்களும் வருவீங்க, எல்லாம் வருவோம். இப்ப நாளைக்கு கேள்வி கணக்கு இந்த 3 விஷயத்துல கேட்கப்படும்ல. இப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்களை எல்லாம் வெட்டுறேன், என்னையவே சேர்த்துக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எனக்கு தொடர்பு இருக்குது, எனக்கு அடுத்தவர்களுக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கு உண்டான தொடர்பு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்லங்க. எல்லாத்தையும் யாரும் இதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது. இல்ல, உலகத்துல மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்தனை மனிதர்களுக்கு இருக்குதா இல்லைங்களா? மூமினாக இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த கடமை இருக்குதா இல்லைங்களா? இதை மைண்ட்ல ஏத்திக்கிங்க. ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்பதான் இந்த ஹதீஸ் இதை போன வாரம் சொல்லாம இந்த வாரம் சொல்லணும்னு வச்சு நான் வச்சிருந்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரின்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்புதாரின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் நிர்வாகத்திற்கு உண்டான பொறுப்புதாரி அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 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 தெருவுக்கு கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது அவர் என்ன செய்யறாரு? பொறுப்புதாரின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இந்த ஆய்வாளர், இந்த போலீஸ்காரர் என்னங்க, இவர் தான் கண்ட்ரோல், இது கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிங்கிறாங்க. என்ன, நான் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி தான். மேல 3 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன்ல, இந்த 3ல நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல, இந்த 3க்கு உண்டான கேள்வி கணக்க சொல்லிட்டு தான் அங்கிருந்து நம்மளால நான் வரவே முடியும். சொல்றது புரியுதுங்களா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, ஒவ்வொருத்தரும் உங்கள் சார்ந்து இருக்கிற பொறுப்புகளுக்கு உண்டான கேள்வி கேட்டு அதற்குண்டான விடை பெற்று தான் அல்லாஹ் என்ன செய்வான்? விடுவான். இவரு அல்லாஹ்வுக்கு உண்டான ஹக்கெல்லாம் கரெக்டா நிறைவேற்றிட்டாரு. அல்லாஹ் அவரு அடுத்தவருக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றுனா அங்க என்ன வருவாருங்க? மாட்டிக்குவார். அதையும் சரியா நிறைவேற்றிட்டாரு. ஆனா அவருக்கு உண்டான ஹக்குகளை கோட்டை விட்டுட்டாருன்னா அங்க மாட்டிக்குவார். அப்ப அல்லாஹ் தஆலா எதை செஞ்சா சொன்னா, இதைத்தான் இந்த சொல்லி இந்த ஆயத்துல என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அதற்குடையவர்களிடத்தில் நீங்கள் அமானிதத்தை கொடுங்கிறது சாவி விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆயத்து கஅபாவினுடைய சாவியை தொழுகிறதுக்காக ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு இருக்கிற போது அப்பாஸ் ரலியல்லாஹு எனக்கு அந்த சாவியை கொடுங்க, நாங்களும் என் குடும்பத்தார் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இல்ல உஸ்மான் இப்னு தல்ஹா விட்ட இந்த சாவி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாவி என்ன செஞ்சாங்க? ஒப்படைச்சாங்க. இந்த ஆயத்துக்கு கீழே தான் இந்த செய்தி என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம். சரி, நாணயத்தினுடைய 2 பகுதி, ஒரு பகுதி அமானிதம், இன்னொரு பகுதி நீதம். இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? நீதத்தோடு நடந்துக்கங்க. நீதம் அப்படிங்கிறது நாம ஏதோ நீதிபதியாகி வக்கீலாகி கோர்ட்ல போய் சீட்ல உட்கார்ந்துங்கிறதல்ல. அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தங்கள் குடும்ப விஷயத்திலே என்ன எப்படிதான் நடந்துக்கணும்? நீதமாகத்தான் நடந்துக்கணும். அடுத்தவன் தப்பு செஞ்சா மட்டும் தப்பு, நம்ம புள்ள தப்பு செஞ்சா மட்டும் அது என்ன கிடையாது? தப்பு கிடையாதுங்கிறதல்ல. யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். இதை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுக்கும் பி. இந்த 2 உதாரணங்களும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்து இருக்கிற உபதேசங்களே உயர்வானதாக நல்லதாக ஆகிவிட்டது என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? சொல்லி காண்பிச்சான். எல்லா நேரத்திலையும் எல்லா காலங்களிலேயும் அமானிதத்தோடும் நீதத்தோடும் நடப்பதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. டக்குன்னு ஒரு தப்பு செய்யறப்ப நமக்கு யோசனை வரணும், அடடா
அமானிதமாக ஒன்று வாங்கி வச்சிருக்கிறோமே, அதுக்கு நம்ம மோசடி செஞ்சுட்டோமே நினைச்சிடணும், நமக்கு தப்பு வரும். இப்போ மகன் தப்பு செஞ்சுட்டாரு, மகன் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, எல்லாரும் என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்தானா, அந்த அமானிதுக்கு நம்ம மோசடி செஞ்சுட்டோமே என்ன செய்யணும், நமக்கு வருத்தப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு போய் அல்லாஹுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறப்ப அல்லாஹ் கேட்பானாமா, இந்த பிள்ளையை இப்படித்தான் உன்ட்ட அழுக்கா கொடுத்தானா, இந்த திருப்பம் அழுக்கா கொடுக்குறியான்னு கேட்பானாமா அல்லாஹ் தான். ஏங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொருத்தர் நம்ம குழந்தையா வந்திருக்கிற நம்மள்ட்ட ஒரு குழந்தை வந்திருக்குது இல்லைங்க, அந்த குழந்தை வர்றப்ப எப்படி வந்திருக்குது, பரிசுத்தமா வந்திருக்குது. அதுல அழுக்கு, ஹசடு, நோய் நொடி எதுவும் கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு. இதை கொண்டு போய் இந்த பிள்ளையை கொண்டு போய் அல்லாஹுடைய சமூகத்துல நாம வளர்த்த ஆளாக்கி கொண்டு போய் அல்லாஹுடைய சமூகத்துல ஒப்படைக்கிறப்ப அல்லாஹத்துல பெற்றோர்களை பார்த்து கேட்பானாமா, இவரை குழந்தையா கொடுக்குறப்ப பரிசுத்தமானவராக கொடுத்தனே, அழுக்கு இல்லாம கொடுத்தனே, என்னட்ட கொடுக்குறப்ப மட்டும் என்ன திரும்ப அழுக்காக்கி கொடுக்குறேன் அல்லாஹ் கேட்பானா. எங்க சொல்றது புரியுதுங்களா? காசு ஒருத்தர் 2000 கொடுத்து வச்சிருந்தாரு, கொடுத்து வச்சிருந்தவர் புது நோட்டா கொடுத்தாரு, திருப்பி கொடுக்குறப்ப எப்படித்தான் கொடுக்கணுங்க? ஏங்க எப்படி கொடுக்கணும்? புது நோட்டா தானே கொடுக்கணும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நான் கொடுக்குறப்ப புதுசா தானே கொடுத்தேன், திரும்ப என்கிட்ட நீ கொடுக்குறப்ப எப்படி நீ அழுக்காக்கி கொடுத்துருக்கிறேன்னு அல்லாஹ் என்ன செய்வானாமா, கேட்பானாமா. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரப்பு முன்னாடி கையை கட்டி நின்றே ஆகணும். என்னங்க சொல்ற புரியுதா? இல்ல நாம எல்லாம் ஓகேன்னு காலர் தூக்கி விட்டுலாம் போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டும் அல்லாஹ்வும் ரசூலும் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க. என்னங்க, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா மறுமையில முதல்ல நம்மள்ட்ட கேட்கிற கேள்வியில ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்லுவானாமா, எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, அபூபக்கருக்கு மட்டும் எந்த கேள்வி கணக்கு கிடையாது, அவரை முதல்ல சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லிடுறானாம் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு தஆலா. 70,000 மனிதர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கிற ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். போகிறதுக்காண்டி புறப்படுறப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாமா, ஒரே ஒரு கேள்வி அபூபக்கர்கிட்ட கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு அனுப்பிச்சு விட்றேன் நான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹுக்கு முன்னால நின்றுக்கிறப்ப அல்லாஹ் தஆலா கேட்பானாமா, என் ஹபீபு கொடுத்த அமானிதத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருங்க. என்னங்க, என் ஹபீபு கொடுத்த அமானிதத்தை கொடுத்துட்டு போயிருங்க. என்ன கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் என்கிட்ட? ஏங்க, மூச்சும் பேச்சும் பாவனையும் நடையும் யார் தான்? ரசூலுல்லாஹ் தான், அபூபக்கர் நாயகத்துக்கு. அப்படித்தானங்க. நான் முதல்ல நான் யாரை பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் தான் பார்க்கணும். நான் காலையில் எந்திரிச்சோம், நான் யாரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? ரசூலுல்லாஹ் தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் காலையில் எந்திரிச்சோன்னு யாரை முதல்ல பார்க்கணும்? என்னை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஈமான் உள்ள ஆள் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட அல்லாஹ் கேட்டானாமா, என் ஹபீபு கொடுத்துருந்த அமானிதத்தை கொடுத்துருங்க, நான் உங்களை விட்டுறேன். ரசூலுல்லாஹ் என்ன அமானிதம்? நானும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ல அபூபக்கரேங்க. என்னங்க நாயகமே, நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்களா? என்ன கொடுத்தீங்க என்கிட்ட? ஒண்ணுமே இல்லைங்கிற திகைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாமா, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு குர்ஆனை கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த குர்ஆனை கொடுங்கன்னு போகணும். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்டா, அமானிதம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் நமக்கு என்ன இருக்குதுங்க, இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறாரு, ஒருத்தர் இன்ன சூழ்நிலைக்கு நம்மளை கூப்பிடுறாரு, ஒரு கஷ்டமான இருக்கிற நேரத்தில் நம்மளை கூப்பிடுற, நம்மளை அமானிதமா நம்பி நம்ம என்ன செய்யறாரு, கூப்பிடுறாருண்டா, அந்த நேரத்தில் நம்மளால போக முடியலன்னா என்ன செய்யணும், வருத்தத்தை தெரிவிக்கணும். எங்க நீங்க அந்த நேரத்தில் கூப்பிட்டுருந்தீங்க, நான் வர முடியாம போச்சுங்க, புரியுதுங்களா? அப்ப அந்த நேரத்தில் நம்ம அமானிதத்தை சரியா பேணவரெல்லாம் ஆயிரமா இல்லைங்களா? என்னங்க அன்னைக்கு நான் கூப்பிட்டேன், ஆமா நீங்க கூப்பிட்டீங்க, நான் அப்படியே என்னத்தை போயிட்டு வந்துட்டு இழுத்தம்டா. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அமானிதமோ சரி ஆயிடுச்சு. இது சம்பந்தமாகவும் யாருக்கிட்ட கேள்வி கேட்கப்படுவோம்? அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்பாங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையினுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் லேசாக்கி தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 59வது வசனம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திற்கும் வெளிப்படையான ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ரங்கமான அர்த்தம் இருக்குது இல்லைங்க? என்னங்க, ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திற்கும் வெளிப்படையான அர்த்தம் ஒன்று இருக்குது, உள்ரங்கமான அர்த்தம் இருக்குது. வெளிப்படையான அர்த்தம் அப்படின்னு சொல்றதா ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். உள்ரங்கமான அர்த்தம் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி இருக்கிறான், உலகத்தினுடைய மரங்களை எல்லாம் பேனாவாக ஆக்கி, கடலை எல்லாம் மையாக ஆக்கி நீங்கள் குர்ஆனுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தால் விளக்கம் என்ன செய்யாது, முடியாது. புரியுதுங்களா?
இப்போ ஒவ்வொரு ஆயத்திற்கும் மேலோட்டமான ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ரங்கமான அர்த்தம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா ஆயத்துக்களுக்கும் லாஹிரன் வ பாத்தினன், மேலோட்டமான அர்த்தம் இருக்குது, உள்ரங்கமான அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆயத்து சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வசனங்கள்லேயே ஒரு பெரிய வசனத்தை தான் என்ன செய்யணும் நம்ம இன்னைக்கு தஃப்சீராக பார்க்க போறோம். வரி என்னவோ 4 வரி தான், ஆனால் இன்னைக்கு ஷரியத் சட்டத்தை நம்ம பின்பற்றோம்லங்க. என்னங்க ஷரியத் சட்டம்னா என்னங்க? வாழ்க்கை முறை, வழிமுறை. ஷரியத் சட்டம்னா அல்லாஹும் ரசூலும் சொன்னது என்னதுங்க? ஷரியத் சட்டம். அல்லாஹும் ரசூலும் வழிகாட்டி கொடுத்தது, அதன் பிரகாரம் வாழ்ந்தவர்கள் சொல்லி கொடுத்த நடைமுறைகள் என்னதுங்க? ஷரியத் சட்டங்கள். இப்ப இந்த ஷரியத் சட்டங்கள் அப்படிங்கிறதுக்குண்டான மூல வசனம் ஒன்று இருக்கும்லங்க. என்னங்க? குர்ஆன்ல ஷரியத் சட்டத்தை அல்லாஹ் தஆலா மூல வசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை தான் இந்த வார ஆயத்தினுடைய தஃப்சீராக என்ன செய்யறோம் நம்ம பார்க்க போகிறோம். மிக நீளமான கருத்துக்களும் நிறைய வியாக்கியானங்களும் சொல்லப்படுகிற ஆயத்து இது. இதை முழு வியாக்கியானத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்டா நீங்க என்ன செய்வீங்கடா, எழுதிடுவீங்க பள்ளிவாசல் போர்டுல, இனிமேல் இவரை பயான கூப்பிடாதீங்க, இதோட முடிச்சுக்கலாம், ரொம்ப குழப்பறாருன்றீங்க. என்ன சொல்லுவீங்க? ரொம்ப குழப்பறாரு, குழப்பத்துக்கு மேல ஏற்கனவே ஒரு குழப்பறாரு, இப்ப கூடுதலா வேற குழப்பறாருன்னு என்ன செய்வீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு உள்ரங்கமான கருத்து எதுக்குள்ள இருக்குதுங்க, இந்த ஆயத்துக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஆயத்துக்குள்ள இருக்குது. அதை சார்ந்திருக்கிற செய்திகளை எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு சொல்வதற்குண்டான யோசனை அல்லாஹ் தஆலா அதற்கு முழுமையாக எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஃபர்ஸ்ட் மேல் ரங்கமான ஆயத்து, இந்த ஆயத்துக்கு உண்டான மேல் ரங்கமான ஆயத்து என்ன, அதனுடைய ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கறதுக்கு முன்னால் ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்க்கலாம். சூரத்து நிசாவினுடைய 59வது வசனம் அழகா சொல்றான் அல்லாஹ் தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். என்னங்க? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். வ அத்தீஉர் ரசூல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க, நீங்கள் வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் நின்றும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வழிபடுங்கள். என்னதுங்க? பொறுப்புதாரிகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் வழிபடுங்கள். 4வது அல்லாஹ் சொல்றான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு சம்பந்தமான ஒரு காரியத்தில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாயன், ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் அதை சொல்றாரு, இவர் இதை சொல்றாரு, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாயின் அல்லாஹ் சொல்றான், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி, அந்த சந்தேகத்தை அந்த விஷயத்தை அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் திருப்பி விடுங்கள். இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அப்படி நீங்க திருப்புறதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்கள் மூமின்களாகவும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்களேயானால், நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை அல்லாஹ் ரசூலின் பக்கம் என்ன செய்யுங்கள், நீங்கள் திருப்பி விடுங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் யாருக்கு கட்டுப்படணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். ரெண்டாவது யாருக்கு கட்டுப்படணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறதுனா என்ன அர்த்தம்? எங்க என்னதுங்க? சுன்னத்துக்களை பின்பற்றுறது. சுன்னத்துக்களை பின்பற்றுறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுக்கு பின்பற்றுறதெல்லாம் ஆகும். சுன்னத்துக்கள் அப்படின்னா என்னென்ன? சுன்னத்துக்கள் அப்படின்னா என்னன்னு விளங்கணும்லங்க. என்னங்க? வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. சுன்னத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம். சொல்ற புரியுதுங்களா? இது எல்லாமே என்னதான்? சுன்னத்து. ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம். அங்கீகாரம்னா என்ன அர்த்தம்? ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார், ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறப்பயே ஒரு சஹாபி மெம்பர் படியின் மீது ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? புகழ்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்க. ஒரு போர்க்களத்துக்கு முடிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போரை முடிச்சிட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. போர்க்களத்துல வெற்றி பெற்றுட்டா, என்னதுங்க? போர்க்களத்துல வெற்றி பெற்றுட்டா நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால தஃப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்க? நேர்ச்சை பண்ணிக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? நேர்ச்சை பண்ணிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வந்த உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? புகழ் பாடி தஃப் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க.
டஃப் அடிக்கிறது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டது, நடைமுறை. அதை கொண்டு ஹராம செஞ்சோம்னா அது என்னது? ஹராம். நல்ல காரியத்திற்காக வேண்டி அந்த புகழ் மாலைகளை பாடக்கூடிய காரியத்தில் அந்த தஃப் அடிக்கிறதுங்கிறது ஒன்றும் தவறானது கிடையாது. இன்னைக்கு கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டோம், அதில் உட்காந்துக்கிட்டு இதில் உட்காந்துக்கிட்டோம், கச்சேரி மாடல் அதை அடிக்கிறான் பாருங்க, அது என்னதுங்க? அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. அது அப்படி போயிடும். அது அந்த பக்கம் போனோம்னா இன்னும் வேற லிஸ்ட் நிறைய போகும். சரி, இப்போ அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? நேர்ச்சை பண்ணிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உள்ளுக்குள்ள வந்த உடனே அடி 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 அடின்னு அந்த புள்ள என்ன செய்யுது? அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான புகழை படிச்சு சந்தோஷத்தை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்த உடனே இன்னும் என்ன செய்யுது? சத்தம் கூடுது. கூடிக்கிட்டே போது ஹை பிச்சர் என்ன செஞ்சிருச்சு? கூடிடுச்சு. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்த உடனே அந்த புள்ள என்ன செஞ்சிச்சு? அந்த ட்ரம்ஸை கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு. என்னங்க? அந்த டஃப என்ன செஞ்ச அந்த புள்ள கீழே போட்டுட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிச்சு. எல்லாத்துக்கும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், எல்லாத்துக்கும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். என்ன நடந்துச்சுங்க நாயகமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அம்மா இந்த மாதிரி நேச்சர் பண்ணிருந்துச்சு. நான் வர்றப்பையும் நிறைய தஃப் அடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வர்றப்பையும் நல்லா தஃப் அடிச்சாங்க. உங்களைய பார்த்தவன் என்ன செஞ்சுட்டாங்க? அமைதியாயிருச்சு. அப்படிங்கிறப்ப தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பார்த்து நீங்க வர்ற தெருவில் சைத்தான் ஓடி போயிடுவாங்கிறப்ப இது என்னது? பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்னாங்களாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றேன்டா, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஏன் இதை செய்யறேன்னு என்ன செய்யல? தடுக்கல. அதை அங்கீகரிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? அங்கீகாரம். அப்படின்னா என்ன இருக்கு? இதுக்கு பேர் தான் என்னதுங்க? அங்கீகாரம். நம்ம சொல்றோம் இல்லைங்க, ஒப்புதல் அளிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை என்ன செய்யறது? கபூல் பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம். எப்பா இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் தான், சரிப்பா பரவாயில்ல, என்ன இருக்குது, இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு அத்தா என்ன செய்யறாரு? ஆதரிக்கிறாரு. அதை என்ன செய்யறாரு? ஆமோதிக்கிறாரு, அங்கீகிறார். அப்ப சுன்னத்துனா என்ன அர்த்தங்க? சொல், செயல், அங்கீகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிஅலும் கவுலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அங்கீகரித்து கொடுத்தார்களோ அதெல்லாம் என்னதுங்க? சுன்னத்தான நடைமுறைகள். இப்ப சுன்னத்து எத்தனை வகை, சுன்னத்து எத்தனை இருக்குது? நமக்கு தெரிஞ்ச சுன்னத்தை சொல்லுவோமேங்க. மிஸ்வாக் பண்றது, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் சலாம் சொல்றது, அப்புறம் அத்தர் பூசுறது, சுபஹானல்லாஹ். சுருமா போடுறது, தாடி, மாஷா அல்லாஹ். தாடியும் தொப்பியும் இஸ்லாத்தினுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான் நடைமுறை. அப்புறங்க கரண்டை காலுக்கு மேல வேஷ்டி உடுத்துறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் செருப்பு போடுறப்ப வலது காலில செருப்பு என்ன செய்யறது? போடுறது. கலட்டுறப்ப இடது கால. அப்புறம் வலது கையால குடிக்கிறது. அப்புறம் கால பள்ளிக்குள்ள வருகிற போது வலது கால வச்சு என்ன செய்யறது? உள்ளுக்குள்ள வர்றது. அப்புறம் உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது. அப்புறம் 3 மூச்சு விட்டு தண்ணி குடிக்கிறது. இது அப்புறம் பிஸ்மில்லாஹ் சொல்றது, நெகை வெட்டுறது. அப்புறம் இல்ல பேச்சில் அமைதியாக பேசுறது. அப்புறம் சலாம் சொல்றது. இப்படியே என்ன செய்யறதுங்க? லட்சக்கணக்கான சுன்னத்துக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சிலிருந்து படுக்கிற வரைக்கும். படுத்து எழுந்திருக்கிற போது என்னதான் சுன்னத்து? படுக்கிற போது உண்டான சுன்னத்து என்னங்க? ஃபர்ஸ்ட் ஒது பண்ணணும். என்னதுங்க? ஒது பண்ணணும். ரெண்டாவது விரிப்பை சுத்தம் பண்ணணும். என்னதுங்க? விரிப்பை சுத்தம் பண்ணணும். ஒது செய்யணும், விரிப்பை சுத்தம் பண்ணணும், தஸ்பீஹ் ஓதணும். அதாவது நம்ம ஆடைகள் விலகி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஆடைகளை என்ன செய்யணும்? கீழ் பக்கத்தில் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வலது பக்கம் கிப்லாவின் பக்கம் நம்ம முகம் தெரிகிற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு கணித்து என்ன செய்யணும்? படுக்கணும். படுக்கிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா அப்படிங்க உன் பேரை கொண்டே நான் என்ன செய்யறேன்? நான் மௌத்தா போகிறேன். அதுதான் அர்த்தம். என்னது அர்த்தம்? என்ன நல்லா தான் இருந்தாரு அப்படின்னா அர்த்தம் என்னதாங்க? உன் பேரை கொண்டே நான் மௌத்தாகிறேன், வாஹியா அதை கொண்டே நான் என்ன செய்யறேன்? ஹயாத்தாகிறேன். இப்ப ஒலுவோடு பறக்கிறதுனால என்ன நன்மை? ஃபர்ஸ்ட் சுன்னத்து. ஃபர்ஸ்ட் சுன்னத்து. சரி, நம்ம தூங்குறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரூஹ் என்ன ஆகுது? யார்கிட்ட போகுது?
அல்லாஹ்கிட்ட போகுது. அல்லாஹ்கிட்ட போகுது. போன ரூஹ் அங்கே தங்கிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஆள் என்ன ஆயிடுவார்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். படுக்கிறப்ப படுத்தாருங்க, காலையில் ஃபஜ்ருக்கு எழுப்பலான்னு வந்து ஆள்கிட்ட கண்டிஷன் இல்லைங்க, எப்போ ரூஹு போச்சுன்னே தெரியல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுவோடு மௌத் ஆயிட்டீங்கண்டா உங்களுக்கு ஷஹீதனுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் நாங்கள் பெருமானா சொல்கிறாங்க. இப்போ சுன்னத்தான நடைமுறைகள் அப்படிங்கிறது இத்தனை சொன்னோம் இல்லைங்க, நீங்கள் இத்தனை சுன்னத்தான நடைமுறைகளை சொன்னோம்ல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பின்பற்றி இருப்போம், சில நேரங்களில் கவனக்குறைவின் மாற அதை என்ன செய்வோம், விட்டுருப்போம். இப்போ ஒவ்வொரு முறையும் பின்பற்றுகிறப்ப என்ன சிந்தனை வரணும் தெரியுமா? இது எனக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் இதை செய்கிறேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய செய்ய வேண்டிய முக்கியமான பண்பு. என்னதுங்க முக்கியமான பண்பு? ஏன் தொப்பி போடுறீங்க? எங்க பாயெல்லாம் தொப்பி போனதான் எனக்கு இருக்கணுங்க. முஸ்லீம்லாம் முஸ்லீம் அப்படின்னு இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடுறது சுன்னத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, தலப்பா கட்டுறது சுன்னத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நான் என்ன செய்யறேன், நான் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படிங்கிறத எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்து செய்யறது தான் அசல் சுன்னத்து. அதுதான் என்னதுங்க அசல் நடைமுறை. எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பதிவு செய்கிற நடைமுறைப்படுத்தின சுன்னத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரமிச்சு போயிடுவோங்க. ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றப்ப அந்த ஹதீஸ் இடையில ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. என்னங்க அந்த ஹதீஸுக்கு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தின் அடிப்படையில் அந்த ஹதீஸை சொல்லுகிற போது ஏதோ ஒரு சிரிப்புக்குண்டான அந்த நிகழ்வு நடக்குது, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கங்க, சிரிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை அறிவிப்பாங்கல்ல சஹாபாக்கள், நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த அறிவிப்பாங்கல்ல, அந்த அறிவிக்கிற சஹாபி பர்டிகுலர் அந்த இடம் வந்தவொடனே சிரிப்பாங்க. புரியுதுங்களா? என்ன செய்வாங்க அந்த சஹாபி? சிரிப்பாங்க. ஏங்க இந்த இடத்துல சிரிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை, சிரிக்கிறதுக்கு உண்டான இடமே இல்லை, ஏன் சிரிக்கிறீங்க நீங்க? என்ன சும்மா சிரிச்சா என்ன சொல்லுவாங்க, என்னடா இவர் சும்மா சிரிக்கிறாரு அப்படின்னு. இப்போ அந்த சஹாபின்னு சொல்லுவாங்க, நான் படிக்கிற மாணவர்கள்லாம் கேட்பாங்க, என்ன இந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு உண்டான இடமே இல்லை, ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறப்ப சிரிச்சா, அதனால நான் சிரிக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? இது எப்படின்னா அச்சு அசல் பின்பற்றுறது, காப்பி டு காப்பி, அப்படியே ஒன்று மாறாம திசை மாறாம எதுவும் மாறாம அப்படியே என்ன செய்யறதுங்க, பின்பற்றுறது. ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்துக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, போகிறாங்க. ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரம் எப்படின்னா இப்படி இப்படி ஒரு இப்படி இருக்குது. இந்த மரம் எப்படி செய்யுதுங்க, ஒரு கதவு போல வளைவாக என்ன செய்து இருக்குது. ஒரு ஆள் ஸ்டெடியா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த ஆள் அந்த இடத்துல ஸ்டெடியா போக முடியாது. அந்த இடத்துல எப்படி தான் போகணும், குமிஞ்சு தான் போகணும், குமிஞ்சு தான் போகணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, குமிஞ்சு போகிறாங்க. பின்னால வர இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, குமிஞ்சு போறாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவினுடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டிட்டாங்க. அந்த இடத்துல வெட்டிட்டாங்க. அந்த இடத்துல என்ன கிடையாது, மரமே இல்லை. அந்த இடத்துல என்ன இல்லைங்க, மரமே இல்லை. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, போகிறாங்க. போன உடனே அந்த ஸ்பாட்ல இடம் வந்தாலும் என்ன செஞ்சுட்டாங்க, குமிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த இடத்துல குமிறீங்க நீங்க, இந்த இடத்துல என்னத்துக்கு குமிறீங்க? ஏங்க நல்லா போயிட்டு இருந்த டப்புனு குமிஞ்சானா, நீங்க என்ன அடிபட்டுச்சிங்களா, என்ன ஆகி போச்சு, ஏன்னா எதுவும் கேட்போமா இல்லையா? ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் கேட்கிறப்ப, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த மரத்துல நேரா ஒரு மனுஷன் போக முடியாது, குமிஞ்சு தான் போகணும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, குமிஞ்சு போனாங்க. சரி, ரசூலுல்லாஹ் காலத்துல மரம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் குமிஞ்சு போனா, இப்ப மரம் இல்லை, நீங்க நேரா போகணும். இல்ல, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் குமிஞ்சு தானே போனாங்க, அதே மாதிரி நானும் என்ன செய்வேன், குமிஞ்சு தான் போனேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படிலாம் பின்பற்றுறாங்க பார்த்தீங்களா? இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை என்னங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போல, ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அவங்களை யாரை நீங்க பின்பற்றினாலும் நீங்க என்ன செய்வீங்க, நேர்வழி பெற்றுவீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றப்ப என்ன சிந்தனை வரணுங்க, இது எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது, இது எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது, அதனால என்ன செய்யறேன், நான் இந்த காரியத்தை என்ன செய்யறேன், நான் பின்பற்றுறேன். ஒரு தடவை வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம், தொப்பி போட்டு ஒரு ஆள் ரொம்ப சுமையான ஒரு பொருளை என்ன செய்யறாருங்க, சுமந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மனசு என்ன செய்யறோம், கேட்காம வண்டி என்ன செஞ்சிட்டோம், நிப்பாட்டிட்டோம். எங்க போகிறீங்க நீங்க,
எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறேன். அப்படியா, நானும் அங்கே தான் போகிறேன், ஏறி உட்காந்துக்கிறீங்களா? அவர் இந்த மாதிரி ஒரு சுமையை தூக்கிட்டு போகிறவங்க ஏதாச்சும் ஒரு வண்டி கிடச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்வாங்க, ஏறி உட்காந்துருவாங்க. அவர் ரொம்ப பண்பாக கேட்டார், நீங்கள் அந்த பக்கம் போகிறவரான்னு கேட்டார். என்னங்க, நீங்கள் அந்த பக்கம் போகிறவரா? அப்போ நம்ம சொன்னோம் இல்லை, அந்த பக்கம் போக வேண்டிய வேலை கிடையாது. அப்போ நீங்கள் போங்க, நான் என் பாட்டு போயிடுறேன். அப்போ நம்ம சொன்னோம் இல்லை, இவ்வளோ சுமையை தூக்கிட்டு போகிறீங்க, பார்க்குறக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இல்லைன்றாலும் இந்த வண்டி இருக்கிறதுனால அந்த அந்த காரியம் எனக்கு என்னது கிடையாது, பெருசு கிடையாது. அப்போ இல்லை உட்காந்துக்கிறேன் நான். என்ன செஞ்சார், உட்காந்தார். எக்மோர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டாச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சிரமத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்போ அவர்கிட்ட கேட்டால், என்னத்துக்காக வேண்டி வந்திருக்கிறீங்கன்னு, நம்ம வியாபாரத்துக்காண்டி வந்திருக்கிறேன், கொஞ்சம் பொருள் தான், அதை பார்சலில் போட முடியாது, கையில் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் சுமந்து போகிறேன்னு என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். ரொம்ப 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 நன்றி செலுத்துறாரு அவர். ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்திட்டு ஒரு காரியத்தை சொன்னார். இந்த நடைமுறை சொல்லி கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கே எல்லா புகழும். சொல்லிக் கொடுத்தது யாருங்க நமக்கு? ரசூலுல்லாஹ் தானே. இந்த நடைமுறை யாருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தா? வலியவர்கள், எரியவர்கள், சிரமத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிக் கொடுத்தது யார் தான்? வேற யார் தான்? நமக்கு வேற யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், இந்த 10 நிமிஷம் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கே எல்லா புகழும். சொல்ற செய்தி புரியுதுங்களா? எவ்வளவு ஒரு தன்மையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு தன்மையை கிடைச்சவனு ஏறி உட்கார்ல. அவர் கேட்கிறார், உங்களுக்கு அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருக்கான்னு கேட்கிறார். நம்ம இல்லைன்னு சொன்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. இறங்கினவன் இவ்வளவு ஒரு பண்பான வார்த்தையை சொல்றாங்கண்டா, அப்ப நமக்கு A to Z சொல்லி கொடுத்தது யாரு தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிபடுங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஆயத்துடைய மேல் பகுதிக்கு உண்டான அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உலில் அம்ரி மின்கும், உங்களில் நின்றும் பொறுப்புக்குண்டான மனிதர்களுடைய காரியத்திற்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்திற்கு ஒருத்தரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பொறுப்புதாரியாக என்ன செஞ்சிருக்கோம், ஆக்கி வச்சிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசலுக்கு ஜமாத்தா, இது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக ஒரு மனிதரை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம நியமிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு போர்க்களத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் போகிற போது சஹாபாக்களை ஒரு ஆளை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக என்ன செய்வாங்க, ஆக்குவாங்க, தளபதியாக ஆக்குவாங்க. அந்த தளபதி என்ன சொல்றாரோ அதை தான் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் அந்த சஹாபாக்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும். ஒரு போர்க்களத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தளபதி. அந்த போர்க்களத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்களத்தில் சஹாபாக்களுடைய படையை பார்த்த குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, நைட்டோட நைட்டாக என்ன செஞ்சுட்டாங்க, பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. உள்ள மாட்டினோம்னா சிக்கி சீரழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னோம்னா, சஹாபாக்களுடைய கூட்டத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு, எதிர்ப்பிலிருந்து ஒரு என்ன செஞ்சார், வந்துட்டு நான் உங்களை கொண்டு அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்றேன், உங்களை சாட்சியாக வச்சு நான் என்ன செய்யறேன், களிமா சொல்றேன். என்ன செஞ்சாரு, களிமா சொல்லிட்டார். யார்கிட்ட கையை பிடிச்சி களிமா சொன்னார்னா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி என்ன செஞ்சாரு, களிமாவை சொல்லிட்டார். இப்போ அவருடைய பொருட்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, அந்த பகுதியிலிருந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த பகுதிக்கு வந்துருச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இவர் பகுதியில், முஸ்லிம்களுடைய பகுதியில் இருக்குது. இவருக்கு முழு பாதுகாப்பையும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்காங்க, கொடுத்து வச்சிருக்காங்க. இவர் அங்கிருந்து இங்க வந்தவர் முஸ்லீமாகவும் ஆகிட்டாரு. இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாருன்னா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட்ரோல்ல இருக்கிறார். இப்போ குஃபார்களின் மீது உண்டான அந்த பெருமானாருக்கு தொல்லை கொடுத்த அந்த காஃபிர்கள் மீது உண்டான வெறுப்புல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அவரை கூப்பிட்டீங்க, சரி அவர் பொருள் எல்லாம் எதுக்கு இங்கே எடுத்து வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் தூக்கி கடாசுங்க, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தொடாதீங்க, அந்த பொருளை நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன போர்க்களத்தில் போர் செஞ்சுட்டா வந்திருக்கிறோம், இல்லையே போரே முடிஞ்சு போரே நடக்காம அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, எது எடுத்து தூடுங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர் ஈமான் கொண்டுட்டாருங்க, அவர் என்னுடைய அபயா, என்னட்ட பொறுப்புதாரியா, என்னட்ட பாதுகாப்புக்கு உண்டான மனிதராக என்னட்ட இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்படி செய்றீங்கன்னு 2 பேத்துக்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்ததுல 2 பேத்து ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, சுமூகம் ஆக்கிட்டு மதீனாவுக்கு வந்தவன ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. போய் சஹாபி அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு, அதுக்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இந்த மாதிரி செஞ்சாங்க, இது எங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி போடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னு அம்மார் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் சரிதான், அவருக்கு ஈமானை கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் சரிதான், இருந்தாலும்
இருந்தாலும் உங்க போர்க்களத்துக்கு தளபதி யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. அவர்கிட்ட எந்த சூழ்நிலையிலும் நீங்க வாக்குவாதத்தில் என்ன செஞ்சிருக்க கூடாது? ஈடுபட்டிருக்க கூடாது. நீங்க செஞ்சது சரிதான், ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டீங்க? வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போயிட்டீங்க. அது தப்பு. அதை செய்யாம இருந்திருக்கணும். என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கி சொல்றான், அல்லாஹுக்கு கட்டுப்படுற மாதிரி ரசூலுக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு ஜமாத்திற்கு, ஒரு நிர்வாகத்திற்கு, ஒரு விஷயத்திற்கு பொறுப்புதாரியாளாக யாரை நியமிச்சிருக்கிறோமோ, நீங்க நியமிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க அல்லாஹ் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படும். இது யாருக்கு எடுத்தவனே நீ அவருக்கு கட்டுப்படும் சொன்னா மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி, ரசூலுக்கு கட்டுப்படுற மாதிரி இவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கட்டுப்படுங்க. என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கும். சரி, இது ஒரு காரியமாச்சுங்களா? அல்லாஹ் தஆலா இந்த உதாரணமாக சொல்லி இந்த நிகழ்வு என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்த சுத்தி பார்க்கறக்காண்டி போகிறோம், ஒரு ஜியாரத்துக்காக வேண்டி போகிறோம். சரி, எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புதாரின்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த அவரை தலைமை நியமனமாக வச்சு என்ன செய்யறோம்? நம்ம போகிறோம். அப்ப கடைசி வரைக்கும் அவர் தான் பொறுப்புதாரி. அவர் அல்லாஹ்வுடைய அமானிதமாக என்ன செய்யறாரு? நம்மளை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போகிறார். கடைசி வரைக்கும் என்ன நெளிவு சொல்லி வந்தால் அவர் சொல்றதா என்ன செய்யணும்? கேட்கணும். நான் வரமாட்டேன், நான் கண்டுக்கிறேன்னு சொல்லி கண்டா என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு. பிரிவு என்ன செஞ்சிருச்சு? ஏற்பட்டு போச்சு. அதை தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, பொறுப்புடையவர்களுக்கும் என்ன செய்யுங்க? நீங்க கட்டுப்படுங்க. அதே பொறுப்புடையவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான காரியத்தை செய்ய சொன்னா செய்யலாமா? செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இக்ரிமா ரலியல்லாஹு அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவ ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போர்க்களத்துக்கு இவங்க தான் தளபதி. ஒரு கட்டத்தில் கீழே இருக்கிற சஹாபாக்கெல்லாம் ஒருவருக்கு மத்தியில் ஏதோ ஒரு மனசங்கடம் ஏற்பட்டு இவங்களுக்கு வெறுப்பாகி போச்சு. என்னடா கீழே இருக்கவங்களாம் இப்படி நமக்கு இப்படி தப்பாக நடந்துக்கிறாங்களேங்கிற ஒரு வெறுப்பும் உணர்வும் என்ன செஞ்சிருச்சு? இவங்க மனசுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. வந்தவொடனே என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள்ல சொன்னாங்க, எல்லாம் விறகு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாம் விறகு நெருப்பு மூட்டுங்க. நெருப்பு மூட்டியாச்சு. எல்லா சஹாபாக்களை நீட்டுக்கிறாங்க, எல்லாம் நெருப்புல குதிங்க. யார் சொன்னா? அல்கமா ரலியல்லாஹு சொன்னா, எல்லாம் நெருப்புல குதிங்க. ஏங்க, நெருப்புலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ரசூல்லாவே வந்திருக்கிறாங்க, நீங்க நெருப்புல குதிங்கன்னு சொல்லி ரசூல்லா தானே சொல்லி அமிச்சாங்க. யாருக்கு கட்டுப்படணும்னு? என்ன யார் கேட்கிறா? பொறுப்புதாரி கேட்கிறார். யார் கேட்கிறா? அல்கமா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. ரசூல்லா தானே சொல்லி அமிச்சு விட்டாங்க யார் கட்டுப்படணும்னு. தளபதிக்கு பொறுப்புதாரிக்கு கட்டுப்படும் ரசூல்லா தானே சொல்லி அமிச்சா. நான் தானே சொல்றேன் நீங்க குதிங்க. நாங்களாம் குதிக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. இங்க போர் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்தவொடனே ரசூல்லாட்ட என்ன செஞ்சாங்க? நீங்க ரசூல்லாட்ட வந்தாங்க சஹாபாக்கள், இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. அப்படி யாராவது ஒருத்தர் குதிச்சிருந்தீங்கன்னா அவர் நரகவாதியா போயிருப்பீங்கன்றாங்க பெருமானா சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹலாலை ஏவுகிற போதுதான் கட்டுப்படணுமே ஒழிய ஹராமை ஏவுகிற போது அந்த தளபதிக்கு கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆயத்துக்கு கீழே இந்த ஹதீஸையும் பதிவு செய்யறாங்க. நாளைக்கு நம்மளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல? என்னங்க, நமக்கு இது விஷயத்தில் சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்ப அப்படி செஞ்சா அப்ப இப்படி என்ன ஆயிருது? எந்த சூழ்நிலையிலையுமே ஹலாலுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காண்பிச்சாங்க ஒரு ஹதீஸ்ல, ஆக 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 கருப்பினத்தை சார்ந்திருக்கிற ஒரு மனிதர் உங்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டாலும் நீங்க அவருக்கு கட்டுப்படுங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கட்டுப்படுங்க. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு கட்டத்தில் ஒரு போர்க்களத்தில் தொழுகு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்க? யார் இந்த இடத்திலேயே அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்ததுன்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு 11 வயசு சிறுவர் தான் என்ன செய்யறாரு? 11 வயது சிறுவர் தான் இருக்கிறார். அப்ப உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மத்தியில தொலை வைக்கிறதுக்கு இவர் தான் சிறந்தவர், இவர் என்ன செய்யுங்க? நீங்க தொலை வைங்க. இவர் என்ன செய்யுங்க? நீங்க தொலை வைங்க. அந்த நேரத்தில் அவர் தான் சிறந்தவர். அவரை கொண்டு என்ன செய்யப்பட்டுச்சு? முடிவெடுக்கப்பட்டுச்சு. என்ன செஞ்சாங்க? அது விஷயத்துல எல்லாரும் ஒன்று வந்தாங்க. இதை தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுப்புதாரியாக ஆக்கப்பட்டுட்டா நல்லதை ஏவுகிற போது என்ன செய்யணும்? அவருக்காக வேண்டி கட்டுப்படணும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். உங்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாயின் அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை என்ன செய்யுங்க? நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதை திருப்பி விடுங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்களே ஆயின் அதை நீங்க என்ன செய்யுங்கள்? நீங்கள் திருப்பி விடுங்கள். என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா என்ன செய்யற? சொல்லி காண்பிக்கிறான்.
இதுதான் ஆயத்தினுடைய மேல்ரங்கமான அர்த்தம். இப்போ உள்ரங்கமான ஒரு அர்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, என்னதுங்க உள்ரங்கமான அர்த்தம்? அசல் அர்த்தமே அதுதான். என்னதுங்க அசல் அர்த்தமே இந்த ஆயத்தில் விளங்க வேண்டியது அதுதான். இதை தெளிவாக விளங்குறதுக்கும் விளக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. என்ன அர்த்தம்னா, மார்க்கத்தில் 4 வகையான பின்பற்றுதல் இருக்குது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னத். ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னத். இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ ஷரியத்துன்னு சொல்கிறோம்லங்க, ஷரியத்து சட்டம்னு சொல்கிறோம்லங்க, ஷரியத்து நடைமுறைன்னு சொல்கிறோம்லங்க, இதுக்குள்ள 4 இருக்குது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னத்து, 3வது இஜ்மா, 4வது கியாஸ். என்னதுங்க 4வது கியாஸ். இப்போ இதில் நம்ம வஹாபிகளாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கண்டா, குர்ஆன சுன்னத்து மட்டும்தான் எடுத்துக்குவாங்களே ஒழிய இஜ்மாவையும் எடுக்க மாட்டாங்க, கியாஸையும் எடுக்க மாட்டாங்க. என்னதுங்க இஜ்மாவையும் எடுக்க மாட்டாங்க, கியாஸையும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இஜ்மாவுனா என்ன, கியாஸ்னா என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால் புரியும்னு நான் நினைக்கிறேன். என்ன, இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் எதில் தேடணும்னா தீர்வு எதில் பார்க்கணும், குர்ஆன்ல பார்க்கணும். என்னதுங்க குர்ஆன்ல பார்க்கணும். ரெண்டாவது, அந்த பிரச்சனைக்கு குர்ஆன்ல தீர்வு இல்லைன்னா எதில் பார்க்கணும், ஹதீஸில் பார்க்கணும். சுன்னத்துக்களை என்ன செய்யணும், பார்க்கணும். ஏங்க குர்ஆன்ல லொஹ்ர் தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துன்னு இருக்குதாங்க? இன்னைக்கு இல்லை, இன்னும் 300 வருஷம் சல்லடை போட்டு தேர்ந்தாலும் குர்ஆன்ல கிடையாது. எப்படி ஹஜ் செய்யணும் குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது. எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது. எப்படி எப்படி இன்ன பிற காரியங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான நடைமுறைகள், நிறைய நடைமுறைகள் எதுல இல்லை, குர்ஆன்ல இல்லை. ஆனால் எதில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ஒரு சில சட்டங்கள் அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லுவான், ஒரு சில சட்டங்கள் அல்லாஹ் தஆலா மூடலாக சொல்லுவான். இப்போ மூடலாக சொல்லப்படுகிற கருத்துக்கு எதுல தான் விளக்கம் தேடணும், ஹதீஸ்ல தான் தேடணும். இப்போ சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். சரி, ஒரு சட்டத்துக்கு குர்ஆன்லயும் விளக்கம் இல்லை, தெளிவில்லை, ஹதீஸ்லயும் தெளிவில்லை, என்ன செய்யறது? எங்க குர்ஆன்லயும் தெளிவான விளக்கம் இல்லை, ஹதீஸ்லயும் தெளிவான விளக்கம் இல்லை. இப்ப என்ன செய்யறதுண்டா, இதற்கு அடுத்து ஒரு காரியத்தை நாம எடுக்க போறது தான் இஜ்மான்னு சொல்லுவாங்க. என்னதுங்க இஜ்மா? இஜ்மானா என்ன அர்த்தம்? யோகோபித்த முடிவு. எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்திற்கு இதுதான் முடிவாக நம்ம வச்சுக்கலாம் என்ன செய்வாங்க, ஒரு முடிவு செய்வாங்க. அதுக்கு பேர் தான் என்னதுங்க இஜ்மா. சுருக்கமா சொல்றதா இருந்தா ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் ஒரு மனைவி, ஒரு பெண்மணி திருமணம் செய்யறாரு. என்ன செய்யறாரு? திருமணம் செய்யறாரு. திருமணம் செய்யறப்ப நான் எவ்வளவு மஹ்ரு கொடுக்கணும்னு அவர் என்ன செய்யலைங்க, சொல்லல. நான் எவ்வளவு மஹ்ரு கொடுக்க போறேங்கிறத என்ன செய்யல, சொல்லல. திருமணம் முடிச்ச உடனே என்ன செஞ்சிட்டாரு, வஃபாத் ஆயிட்டார். திருமணம் முடிச்ச உடனே வஃபாத் ஆயிட்டார். அன்று இரவுல அந்த அம்மா கூட அவர் சேரல. அன்று இரவுல அந்த அம்மா கூட சேரல. மஹ்ரும் கொடுக்கல. இப்ப இந்த பெண்மணியோட சட்டம் என்ன? இந்த பெண்மணிக்கு என்ன சட்டம்? இந்த பெண்மணி இத்தா இருக்கணுமா, இந்த பெண்மணி இத்தா இருக்கக்கூடாதா, இந்த பெண்மணி இத்தா இருக்கிறதா இருந்தா எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும், இவர் மஹ்ரு கொடுக்காம போயிட்டாரே, இப்ப என்ன சட்டம்? குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. இப்ப இந்த கேள்வியை தூக்கிக்கிட்டு ஒரு மனிதர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு, வந்து உட்கார்றாரு. இப்படி எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு, நீங்க தீர்வு சொல்லுங்க. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ என்னை விட பெரிய மார்க்க அறிஞர்லாம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் விளக்கம், சரியான விளக்கம் என்ன செய்யற இல்ல, சரியான விளக்கம் யார்கிட்டையுமே இல்லை. எல்லாரும் யாரை கை காட்டுறாங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் கை காட்டுறாங்க. எங்களுக்கு மத்தியில் இப்போதைக்கு மார்க்க அதிகராக இருக்கிறவங்க இவருங்க தான். இவரு ஒரு மாசமா ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் அதே ஆட்கள் என்ன செய்யறாங்க, வளமையாக வர்ற மாதிரி எங்களுக்கு தீர்வு சொல்லுங்க. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாசமா குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் ஆய்வு செஞ்சேன். என்ன செஞ்சேன்? நான் ஆய்வு செஞ்சு பல கோணங்கள் ஆய்வு செஞ்சு ஒரு சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் உருவாக்கி இருக்கிறேன். ஒரு மார்க்க சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மார்க்க சட்டத்தை இதை உங்கள்கிட்ட நான் என்ன செய்யறேன், நான் சொல்றேன். ஒரு கால் சொல்ற வார்த்தை பாருங்க, ஒரு கால் இந்த சட்டத்துல தப்பு இருக்குமாயின் இதுல எனக்கு தான் பொறுப்பு, முழு பொறுப்பு. புரியுதுங்களா? நான் தப்பா சொல்லிட்டேன்னா இது எனக்கு தான் பொறுப்பு. ஒரு கால் நான் இந்த சட்டத்துக்கு தெளிவான சரியான விளக்கத்தை சொல்லிட்டேன்னா இந்த விளக்கத்தை சொல்லி கொடுத்த விளங்க வச்ச அல்லாஹுக்கும் ரசூலுக்குமே எல்லா புகழும். இதுதான் இஜ்மா.
இப்ப ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அந்த பெண்மணி என்ன செய்யணும், எப்படி இதான் இருக்கணும், இதான் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த விளக்கத்தை வாங்கிக்கிட்டு அந்த மனுஷர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே நிறைய பேர் விளக்கம் கேட்க போனார்ல, எல்லாத்திட்டையும் போய் சொல்றாரு, இந்த விளக்கம் தான் எனக்கு பதிலா கிடைச்சிச்சு, இதுதான் எனக்கு பதிலா கிடைச்சுன்னு. சரியான பதிலுங்க, சரியான பதிலுங்க, அழகா சொல்லியிருக்காருங்க, கரெக்டா சொல்லியிருக்காருங்க, இதை நான் ஆமோதிக்கிறேங்க. நான் அவர் என்ன செய்யறாரு, ஆமோதிக்கிறார், இவர் ஆமோதிக்கிறார், அடுத்தவர் ஆமோதிக்கிறார், அடுத்தவர் ஆமோதிக்கிறார், இப்படியே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த சட்டத்தில் என்ன செய்யறாங்க, ஒன்று கூடுகிறாங்கல்ல. இந்த ஒன்று கூடுகிற சட்டம் மார்க்கத்தில் ஷரியத்தாக ஆக்கப்படுது. சொல்ற புரியுதுங்களா? ஒரு கால் ஒரு 100 வருஷம் கழிச்சு, 150 வருஷம் கழிச்சு, ஒரு 1000 வருஷம் வரைச்சு ஒரு ஆள் மகர் தொகையை நிர்ணயிக்காம திருமணம் முடிக்கிறாரு. அன்றிரவு அந்த அம்மாட்ட சேராம வஃபாத் ஆகி போட்டார். என்ன சட்டங்க? இதுதான் சட்டம். புரிஞ்சுங்களா? இதுக்கு பேர் என்னதுங்க? இஜ்மா. ஒரு கட்டத்துல ஒரு காரியத்துல என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்றாங்க. இன்னமும் சுருக்கமா ரொம்ப தெளிவா விளங்குறதா இருந்துச்சுன்னா, சஃபா மருவா எதுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? சஃபா மருவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். ஏங்க, சஃபா இருக்குது மருவா இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். 7 தடவை தொங்கோட்டை ஓடுறோம், நாம ஓடுறோம். ஆனா இதுதான் சஃபா மருவா, இதுதான் சஃபா மலை, இதான் மருவா மலைங்கிறது எங்கேயாச்சும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? எங்கேயாவது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? எங்க அல்லாஹ் தஆலா நீங்க காபத்துல்லாஹ்ல இருந்து இந்த பக்கம் திரும்பி நீங்க 1.5 மீட்டர் ஃபர்லாங்க நீங்க நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு சஃபா வரும், அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா மருவா வரும், எங்கேயாச்சும் இருக்கா? கிடையாது. என்னது? யோகபித்த முடிவு. இதுதான் சஃபா, இதுதான் மருவா, யோகபித்த முடிவு. சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஷரீஃப் அட்டை டு அட்டை வச்சிருக்கிறோம் இல்லைங்க, இதுதான் குர்ஆனுங்கிறதுக்கு யார் தாங்க நமக்கு சாட்சி? சஹாபாக்கள் தான் சாட்சி. யார் தான் சாட்சி? சஹாபாக்கள் தான் சாட்சி. அட்டை டு அட்டை நம்ம ஓதுறோம் இல்லைங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு குல்லௌது பின்னாஸ் முடிக்கிறோம், இது யாருக்கு நமக்கு சாட்சி? சஹாபாக்கள் தான் சாட்சி. இவ்வளவு கால நடைமுறை வாழ்க்கையில ஹதீஸை படிச்சுக்கிட்டே வரோம்ல, இதெல்லாம் யார் தான் சாட்சி? சஹாபாக்கள் தான் சாட்சி. இதுக்கு பேர் என்னதுங்க? இஜ்மான்னு சொல்லுவோம். இந்த இஜ்மா பல பேர் என்ன செய்யறது இல்லை, ஏத்துக்கிறது இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையினுடைய அடிப்படை கொள்கையே என்ன தெரியுமா? குர்ஆனை ஏத்துக்கணும், சுன்னத் ஹதீஸை ஏத்துக்கணும், மூணாவது இஜ்மாவை ஏத்துக்கணும். இஜ்மா அப்படிங்கிறது எதுவும் வேற என்ன கிடையாது, முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் என்ன செய்யப்படுது, அந்த மார்க்கத்துக்கு அந்த சட்டத்துக்கு என்ன செய்யப்படுது, விளக்கம் கொடுக்கப்படுது. இது ஆச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது விளங்கிக்கங்க, ஆயத்துக்கு வாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. குர்ஆன் வந்துருச்சு. வ அத்தீஉர் ரசூல, ரசூலுக்கு வழிபடுங்க. ஹதீஸ் வந்துருச்சு. வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்குண்டான பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள், அவர்களுக்கு வழிபடுங்கண்டா. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது ஒன்று சேர்ந்து இஜ்மாவாக ஒரு கருத்தை சொல்றாங்க, அதுக்கு என்ன செய்யுங்க, வழிபடுங்க. இப்ப பள்ளிவாசல்ல ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, உடனே நல்ல யோசனையா இருக்குதுங்க, நல்ல யோசனையா இருக்குதுங்க. அடுத்தவர் என்ன செய்யறாரு, அதே கருத்தை சொல்றாரு, அடுத்தவர் அதே கருத்தை சொல்றாரு. பள்ளியில் இருக்கிற 100 பேர் அந்த கருத்தை சொன்னா அந்த கருத்து என்ன ஆயிடுச்சு, ஒப்புதல் ஆகி போச்சு. புரியலையா? இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு சஹாபி, ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு, ஜனாசா என்ன செஞ்சிருச்சு, போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலைங்க, அழகான உதாரணம். ஜனாசா போய்கிட்டு இருந்துச்சு. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, நல்ல மனுஷங்க, சாலிகான மனுஷங்க, நல்ல பேணுதலான மனுஷங்க, ரொம்ப ஒழுக்கமானவருங்க, ஆனால் திடீர் மௌத்தாகி போயிட்டாரு, அல்லாஹ் தலைவருக்கு நல்லதை கொடுக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் ஒருத்தருக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. வஜபத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத், இவருக்கு அது அவசியமாகி விட்டதுன்னாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு ஜனாசா போகுது, ரொம்ப அநியாயம் செய்யறவங்க, ரொம்ப தப்பு செய்யறவங்க, ரொம்ப ஹராம செய்யறவனுங்க, அல்லாஹ் தலைவனுக்கு என்னதான் கொடுக்க போறோம்னா தெரியலையேன்னு என்ன செய்யறாங்க, இவர மீது உண்டான அழிச்சாட்டியங்கள் என்ன செய்யறாங்க அந்த மனிதர்கள், சஹாபாக்கள் சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத், அவசியமாயிட்டுதுன்றாங்க. என்னங்க நாயகமே, அது அவசியம்ங்கிறீங்க, இதுக்கு அவசியங்கிறீங்க. நீங்க நல்லதை சொன்னீங்கல்ல, இதன் மூலமாக இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அது என்ன ஆயிடுச்சு, அவசியமாயிருச்சு. இவர் இதெல்லாம் தெப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் அவருக்கு தப்ப செய்யக்கூடிய காரியத்தை சொன்னீங்களா, இதன் மூலமாக அவருக்கு நரகவாதிக்குண்டான காரியத்தை சொன்னீங்களா, அது அவசியமாயிருச்சு. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் யோகோபித்து சொன்னாங்க இல்லைங்க, சொல்றது புரியுதுங்களா? சஹாபாக்கள் யோகோபித்து சொன்னாங்கல்ல, இவர் நல்லவர், இவர் கெட்டவர். அப்ப யோகோபித்து சொல்லுகிற போது அந்த காரியம் என்ன ஆகி போயிடுதுங்க, அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகி போச்சு. என்னதுங்க, அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்டதாகி போச்சு. இப்ப அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிறதுக்கு மெயின் காரணம் அந்த மனிதர் மூமினாக இருக்கணும். என்னதுங்க, குப்புசாமியோ முத்துசாமியோ மாடசாமியோ எவனோ ஒருத்தன் ஈஸ்வரன் தான் கோவில், அதுதான் கோயில், யோகோபித்த லட்சக்கணக்கான மக்கள் சொல்லிட்டு இருக்கிறான், அது என்னது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி இருக்கணும்,
மூமினாக இருக்கணும். இதுதான் அசல் பாடம். இதுக்கு பேர் தான் நாம என்ன செய்யறோம்? இஜ்மான்னு சொல்றோம். அல்லாஹ் ஏத்துக்கணும், ரசூலுக்கு ஏத்துக்கிறது ரெண்டாவது இஜ்மா, மூணாவது நாலாவது. இதெல்லாம் முக்கியமா விளங்கணும். கியாஸ். கியாஸ்னா என்ன அர்த்தம்டா, ஒரு அடிப்படை சட்டத்தை வச்சு அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த சட்டம் மாதிரியே இந்த சட்டமும் இருக்குது, அதனால் அந்த சட்டத்துக்கு என்ன தீர்வோ அதே தீர்வு தான் இது அப்படின்னு முடிவு இருக்கிறது பேர் கியாஸ். காப்பி டு காப்பி, அதிலிருந்து என்ன சட்டம் தீர்வோ அதே தீர்வு தான் இதுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கியாஸ். குர்ஆன்ல விளக்கம் இல்லை, நல்லா விளக்கணும். குர்ஆன்ல விளக்கம் இல்லை, ஹதீஸ்ல விளக்கம் இல்லை, இஜ்மாவில் விளக்கம் இருக்காண்டா. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வுக்கு எல்லாரும் யோகோபித்த ஒரு முடிவை சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மனுஷருக்கு நம்ம நடைமுறை சட்டத்தை சொல்றேன். ஒரு மனுஷருக்கு சிறுநீர் கழிக்கிறார், யூரின் பாஸ் பண்றார். யூரின் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டார், அசுத்தத்தை சுத்தம் பண்ணிட்டார். ஆனாலும் 2-3 சொட்டு அவருக்கு வருது. சொல்றது புரியுதுங்களா? 2-3 சொட்டு என்ன செய்யுது? வருது. இப்ப இவருக்கு என்ன சட்டம்? கிளீன் பண்ணும். இப்ப அவர் கிளீன் பண்ணும் சொல்றாரு, இவர் இதை சுத்தம் பண்ணுங்கிறாரு, இப்படியே ஒன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன தீர்வு சொல்லணுமா இல்லையா? இப்ப அவருக்கு நல்லா தான் சிறுநீர் போனார். சிறுநீர் போகிறப்ப எந்த குறையும் வைக்கல, அவசரமா சிறுநீர் கழிக்கல, நல்லா சிறுநீர் பாஸ் பண்ணனாரு, சிறுநீரை சுத்தம் பண்ணிட்டாரு. சுத்தம் பண்ணி எந்திரிச்சு முடிக்கிறப்ப 2-3 சொட்டு என்ன செய்யுது? சிறுநீர் வந்து என்ன செய்யுது? விழுகுது. இப்ப இவருக்கு என்ன சட்டம்? ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் ஆகுது, ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் ஆகுது. இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒரு உட்கார்ந்து அந்த சுத்தத்தை கழுவிக்கிட்டே இருந்தாருன்னா எப்ப தொழுகு வர்றது? புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, சஹாபாக்கள் ஆய்வு செய்யறாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆய்வு செய்யறாங்க. அப்போ இந்த சட்டத்துக்கு எதை சட்டமா எடுக்கலான்டா, ஒரு பெண்மணிக்கு மாதவிடாயினுடைய காலம் ஒரு 7 நாள் ஒரு 10 நாள் வச்சுக்கணும். 10 நாள் அந்த பெண்மணிக்கு மாதவிடாயினுடைய காலம் பரிபூர்ணமா முடிஞ்சு போச்சு, சுத்தம் ஆயிட்டாங்க. ஆனால் சுத்தமானதுக்கு பின்னாலும் அந்த பெண்மணிக்கு என்ன வருது? ரத்தம் வருது. மாதவிடாயில ரத்தம் வருது. ரத்தம் என்ன செய்யுது? வருது. இப்ப ரத்தம் வந்தோடனே என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி ரசூல்லாட்ட வந்து கேட்கறாங்க. என்னங்க, ரசூல்லாட்ட வந்து சஹாபி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. சஹாபி பெண்மணி கேட்கறாங்க, இப்படி எனக்கு ஒரு தொடக்கம் ஏற்படுது நாயகமே, இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றீங்க? இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஆயிஷா நாயகத்தை கூப்பிட்டாங்க. அம்மா நீ வாமா, நீ இங்க வா, இதுக்கு நான் பதில் சொன்னா அது கண்ணியமா இருக்காது, நான் பதில சொல்றேன், நீங்க அந்த பெண்மணிகிட்ட சொல்லுங்கன்றாங்க. பெருமானா சொல்லுவார். என்ன சொன்னாங்க? ஏமா, உனக்கு 10 நாளுக்கு உண்டான நிர்ணயம் இருக்குது, உனக்கு 7 நாளுக்கு உண்டான நிர்ணயம் இருக்குது, அதையும் தாண்டி உனக்கு அந்த இடத்துல அசுத்தங்கள் ரத்தம் வருகிற போது அது மாதம் வரக்கூடிய ரத்தம் கிடையாது, அது நோயின் மூலமாக வருது. என்னது அது? நோயின் மூலமாக உங்களுக்கு வருது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு அந்த ரத்தத்தை என்ன செய்யுங்க? நீங்க உள்வாங்கிக்கங்க, நீங்கள் உங்கள் வணக்கத்தை என்ன செய்யுங்க? நீங்க தொழுதுகிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கடா. அந்த அடிப்படையில், அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மனுஷருக்கு சட்டம் சொல்லப்படுகிறது. நீங்க சிறுநீரெல்லாம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும், சுத்தம் செஞ்சு நீங்க எந்திரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்கள் உடம்பிலிருந்து வரக்கூடிய 2 சுத்துக்கள் அது சிறுநீர் கிடையாது, அது ஏதோ ஒரு நோயின் மூலமாக ஏற்படும். சிறுநீர் தான், அது சிறுநீர் தான், ஆனால் அது என்னதுங்க? ஒரு நோயின் மூலமாக என்ன செய்து ஏற்படக்கூடியது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சிறுநீர் கழிக்கிற போது பரிசுத்தமா அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்படுகிற பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வணக்கத்தை செய்யுங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் என்ன செய்யப்படுது? ஏற்படுத்தப்படுது. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கியாஸ். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஷரியத்து சட்டங்களே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. என்னதுங்க? இந்த ஷரியத்து சட்டங்களே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஹிதாயான்னு சொல்லி அரபியில் ஒரு கிதாபுன்னு இருக்குது, 2 வால்யூம்ல இருக்கக்கூடிய கிதாபுகள். இந்த கிதாபுல ஆரம்பத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து உண்டான சட்டம், மௌத்தாகிற வரைக்கும் உண்டான எல்லா சட்டங்களும், வியாபாரங்கள், ஒழுக்கங்கள், எல்லா நடைமுறை சட்டங்களும், சுத்தங்கள், எல்லா சட்டங்களும் என்ன செய்யறதுல சுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்துமே இதனுடைய அடிப்படையில் தான். ஒன்று ஹதீஸில் இருக்கும், ஒன்று குர்ஆன்ல இருக்கும், இல்லை இஜ்மாவாக இருக்கும், இல்லது கியாஸாக இருக்கும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாயின் என்னப்பா செய்யறதுன்னு தெரியாம நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அல்லாஹ் ரசூலின் பக்கம் கொண்டு போய் திருப்புங்கண்டா. அல்லாஹ் ரசூலுடைய காலத்துல இது சம்பந்தமான ஏதாவது ஒத்து போகிற நடைமுறை நிலந்திருக்கா அப்படின்னு என்ன செய்வாங்கங்க? ஒத்து பார்த்து அதுக்கு என்ன செய்வாங்க? நீங்க தீர்வு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் நல்லா வழங்கின ஒரு சட்டத்தை சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் நினைக்கிறேன். பெற பார்க்கணும், இன்னைக்கு ரம்ஜான் மாசம், என்னங்க என்னைக்கு சக்குடை நாள்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் சக்குடை நாளுங்க.
என்ன செய்யணும்? எல்லாரும் போய் பார்க்கணுமா இல்லை பார்க்கணுமா இல்லையா? ஒருத்தர் ஆண்டி வேலை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறார். என்ன செய்யறாருங்க? எங்க போறாரு? ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறார். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறவரு மேலே உச்சிக்கு போனவன்னு என்ன தெரியுது? உடனே கீழே இருக்கிறவருக்கு தகவல் கொடுக்குறாரு, நான் பிறைய பார்த்துட்டேன், நீங்க என்ன செய்யுங்க? நீங்க யாராச்சும் இதை ஏற்றுக்குவாங்களா? எப்பா பெற பார்க்கறது எங்க இருந்து பார்க்கணும்? நீ கீழே இருந்து பார்க்க. நீ மேலே போய் நின்றுக்கிட்டு பெற பார்த்துட்டேன்னு சட்டம் சொன்னா அது சட்டமாகுமா? இப்ப என்னவாயிருது? இது மாதிரி இது ஒரு புது நடைமுறையான ஒரு சட்டம். அச்சோ, இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது? ஒண்ணும் இல்ல. ஹதீஸ் ஆய்வு செய்யுங்க, குர்ஆன் ஆய்வு செஞ்சு பாருங்க, மார்க்க ஃபுகஹாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஆய்வு செஞ்சு பாருங்க. எப்பா சட்டமே என்னதான்? நீ கீழே இருந்து பெற பார்த்து தான் நோம்பு வைக்கணும், நோம்பு விடணுமே ஒழிய நீ மேலே போய் உட்காந்துக்கிட்டு நான் நோம்பு வச்சுட்டேன், நோம்பு பார்த்துட்டேன்னு சொன்னா அது என்னவாக ஆகாது, அது கணக்கில் வராது. இதுதான் ஷரியத்து சட்டம்ங்கிறது. இதுதான் இந்த அடிப்படையில் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய எல்லா ஷரியத்து சட்டங்களும் இந்த அடிப்படையில் தான் நமக்கு என்ன செய்யறது சொல்லி கொடுக்கப்படுகிறது. இதை தான் என்ன செய்யற இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்யற அல்லாஹ் தஆலா நம்ம சொல்லி கொடுக்குறான். இந்த ஆயத்துக்குண்டான விளக்கத்தை மாணவர்களாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு உஸ்தாதா உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓதி கொடுத்தா எவ்வளோ நாள் ஓதி கொடுப்பாரு தெரியுங்களா? ஒரு வருஷம் ஓதி கொடுக்க வேண்டிய செய்திங்க இது. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் ஓதி கொடுக்க வேண்டிய செய்தியை 10 நிமிஷத்துல விளங்குற மாதிரி, ஓரளவுக்கு விளங்குற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அல்லாஹ் தஆலா அது விஷயத்துல குழப்பம் இல்லாமல் விளங்குறதுக்கு தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் எதை சொல்வதற்காக நீ நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக பெற்றுவதற்குள்ளால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 முக்காலுக்கு தானே பாங்க, 8 மணிக்கு. இதற்கு அடுத்தடுத்த வசனங்களே அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகள் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதை வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்க? காலத்தை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. காலத்தை திட்டுறது என்னை திட்டுற மாதிரின்றான் அல்லாஹ் தஆலா. என்னை நோவடிக்கிற மாதிரி பகலையும் இரவையும் மாற்றி மாற்றி யார் கொடுக்குறா? நான் தான் கொடுக்குறேன். காலம் என்னுடைய கையில் இருக்குது, காரியங்களும் என் கையில் தான் இருக்குது என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. இந்த வாரத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வட்டியை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் தவிர்த்துக்கங்க. வட்டியை விட்டும் தவிர்த்துக்கங்க. வட்டி வாங்கிறது மட்டும் தப்பா, வட்டி கொடுக்கறதும் தப்பா? வட்டிங்கிறதே தப்பு தான். சுத்தி முத்தி என்னதான் இருந்தாலும் சரி, வட்டிக்கு கணக்கு எழுதுறது தப்பு, அதுக்காக உதவி செய்யறது தப்பு, கொடுக்கறது வாங்கிறது, அதுக்கு சப்போர்ட் பண்றது, அதுக்கு கணக்கு எழுதுறது எல்லாம் என்னதான் தப்பு. வட்டி வாங்குற மனுஷனுக்கு கியாமத் நாளையில கொடுக்கப்படுகிற தண்டனை என்னங்க? ரசூல் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தவனாக எழுந்திருப்பான்னு சொல்றான் அல்லாஹ். என்னதுங்க? அந்த மனிதன் பைத்தியம் பிடித்தவனாக எழுந்திருப்பான். வட்டி அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மளை வளர்க்க செய்யாது, நம்மளை என்ன செய்யும்? அழிக்க செய்யக்கூடியதுங்க வட்டி. நாம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு வட்டி வாங்கிட்டோம், இன்னைக்கு நம்ம காரியத்தை முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கிறோம். இன்னைக்கு தேவையை முடிஞ்சிருச்சு இல்ல, அது தேவையை முடிக்கிறதுக்கு உண்டானதில்ல, அடுத்த தேவையை உருவாக்குறதுக்கு உண்டானது. என்னதுங்க? வட்டி. இதுல பெரிய கவலையான விஷயம் என்ன தெரியுமா? எப்ப நம்ம சமூகத்தின் விஷயத்துல இந்த நோய் வந்துச்சுன்னே தெரியல. அல்லாஹ் காப்பாற்றணும். வட்டி வாங்கிக்கிட்டு இருக்கிறது சரி, ஒரு ஆள் நம்ம ஆள்ல ஒரு ஆள் வட்டி வாங்குறாரு, சரி ஓகே, சரி வட்டி வாங்குறாரு. எங்க வாங்குனீங்கன்னு கேட்டா கொடுத்தது நம்ம ஆள் தாங்கிற. என்னதுங்க? கொடுத்தது நம்ம ஆளுக்கு தான். நான் அந்த காக்கட்டை தான் வாங்கினேங்கிறார், நான் இந்த ஆஜேட்டை தான் வாங்கினேங்கிறார். அவர் யாருங்க? அவர் இன்னார். என்னங்க இந்த காரியத்தை செய்கிறீங்க நீங்க? வேற என்ன செய்யறது? ஒன்றும் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை, சரி இதைவாது செய்வோமேன்னு செய்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இப்போ வாங்குற ஒரு நோய் வந்துச்சு, சரி ஓகே, கொடுக்குற நோய் எப்போ வந்துச்சுன்னு தெரியல இந்த சமூகத்தில். நல்லா காப்பாற்றுவோம். என்னதுங்க? கொடுக்குற நோய் எப்போ வந்துச்சுன்னு இந்த சமூகத்தில் தெரியல. எந்த சூழ்நிலையிலையுமே நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்கள், பேங்க்ல யாராச்சும் ஒர்க் பண்றவங்களா இருந்தா என்ன செய்யுங்க? சாதுரியமா சமாதானப்படுத்தி என்ன செய்யுங்க? நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. எப்ப பேங்க்ல என்ன செய்யக்கூடாது? ஒர்க் பண்றதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது? அனுமதி கிடையவே கிடையாது. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க ஹராம். என்னதுங்க? முழுக்க முழுக்க என்னதுங்க? ஹராம். அதை விட்டு தொலைச்சிட்டு என்ன செய்யுங்க? நீங்க வந்துட்டு எத்தனையோ வியாபாரங்கள் என்ன செய்யுது இருக்குது, படிச்சதுக்கு உண்டான வேலைகள் நிறைய இருக்குது, என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லா சூழ்நிலையிலையும் வட்டியை விட்டு தவிர்ந்துருங்கன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியே வாங்கக்கூடாதுன்னு நாம நினைச்சாலும் சரி, வட்டி வாங்குறதுக்கு 4 பேர் ஃபோன் பண்றானா இல்லைங்களா? உங்க பேங்கினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, உங்களுக்கு ஹவுசிங் லோன் வேணுமான்னு என்ன செய்யலாம்? கேட்கறான். என்னதுங்க? உங்களுக்கு ஹவுசிங் லோன் வேணுமான்னு கேட்கறான்.
சரி எனக்கு ஹவுசிங் லோன்லாம் வேணாமேன்னு வச்சுட்டான்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது வாகனத்தினுடைய லோன் வேணுமா, வண்டி வாங்குற மாதிரி உங்களுக்கு லோன் இருக்குதான்னு என்ன செய்யறான்னு கேட்கறான். சரி நீங்க காசெல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தொகையை வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வாங்கலான்னு போலேன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க சார். நீங்கள் இது இஎம்ஐல போட்டுக்கிட்டீங்கன்னா 2 வருஷம் என்ன செய்யலாம், பொறுமையாக கட்டலாம். இவர் காசு கொடுத்து வாங்க போகலான்னு நினைச்சாலும் அங்கே என்ன செய்யறான் ஒருத்தன். இப்படித்தான் இன்னைக்கு துனியாவே இதில் தான் என்ன இருக்குதுங்க, முழுக்க போயிருக்குது. நீங்கள் பேங்க்கில் என்ன செய்யுங்க, உங்களுடைய காசை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் அத்தனை % இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், என்ன செய்கிறாங்க, நம்மளைய வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது முழுக்க என்னதுங்க, ஹராம். நமக்கு எஸ்பி அக்கௌண்ட்டின் மூலமாக, சேவிங் அக்கௌண்ட்டின் மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா. மாதம் 3000 தான் போட்டார், ஒரு வருஷத்தில் 3000 தான் போட்டிருந்தாரு. 3000 எடுக்கலான்னு போய் பார்த்தா அங்கே 3300 இருக்குது. என்ன இருக்குது, 3300 இருக்குது. பரவாயில்ல, 300 சேர்த்து போட்டிருப்போம் போல தெரியுது. நாம நினைச்சுக்க கூடாது, நாம போடல, யார் போட்டிருக்கிறா. அந்த 300 சாதுரியமாக வாங்கி 3300 செக் போட்டு வாங்கி அந்த 300 வெளியவே என்ன செய்யணும், கொடுத்து போட்டு வந்துருங்க. இந்த கொடுத்ததுக்கு நன்மையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, நன்மையெல்லாம் 10% வரும். 1க்கு 10 இல்லை, 3க்கு 300 3000 கிடைக்குமா, 30,000 கிடைக்கலாம், என்ன செய்யல, ஏன் தேவையில்லை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன அடிப்படையில் நாம எடுத்து இதை கொடுக்கணும் ஏங்க. இப்போ இது என்ன அடிப்படையில் நம்ம என்ன, ரசூல்லா காலத்தில் பேங்க் இருந்துச்சா, ரசூல்லா காலத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, ரசூல் வட்டி இருந்துச்சு, வட்டிக்குண்டான விஷயம் இருந்துச்சு. 300 3000 போட்டால் 4 மாதம் கழிச்சு எடுக்கிறப்ப உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இது எதுவுமே கிடையாது. எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம், புரியுதுங்களா? எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம்னா நம்மளுடைய சம்பாத்தியமே கிடையாது. அப்போ இன்னொருத்தருடைய சம்பாத்தியத்தில் வந்திருக்கு. அப்போ நமக்கு இது என்ன கிடையாது, ஹலால் இல்லை. அப்போ இது எது அதிகப்படியாக வந்திருக்குது, இது என்ன கிடையாது, ஹலால் இல்லைங்கிற அடிப்படையில் அதை எடுத்து என்ன செய்யுங்க, சதக்கா கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம். இப்படித்தான், இதுதான் இஜ்மா, இதுதான் கியாஸ். சொல்கிற புரியுதுங்களா? இதுதான் இஜ்மா, இதுதான் கியாஸ். இதுதான் இந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் போதுமாக்கி கொள்ளுகிற தன்மை எனக்கு நீ கொடுப்பாயா. 10லேங்கிற தன்மை வர்றப்ப தான் நான் மனுஷன் அடுத்தவங்களை நாடி போகிறான். எனக்கு 10லேயே என்ன செய்ய, அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறேன். எந்த சூழ்நிலையுமே அந்த வாசலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போயிடவே கூடாது. ஒரு நேரம் உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் எந்த சூழ்நிலையுமே வட்டிக்குண்டான நிகழ்வுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது. அல்லாஹ் ரசூலும் இது சம்பந்தமான நிறைய வலியுறுத்தல் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்னங்க இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வண்டிக்கு போடுறோம், சரி ஓகே, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவன் என்ன ஆகாது, ஓட்ட முடியாது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், ஆளுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா. இப்போ ஆளுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், எதுக்கு ஆளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம், ஹெல்த்துக்கு. எதுக்குங்க ஆளுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், இன்சூரன்ஸ் எதுக்குங்க போடுறோம் ஹெல்த்துக்கு. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லி கொடுக்குறானா இல்லை, என்னத்துக்கு, அசல் என்ன தெரியுமா, 1000 வியாக்கியானங்கள் சொல்லி இன்சூரன்ஸு கூட இது கொஞ்சம் கூடுமாட்டி தெரியுதுன்னு என்ன செய்வாங்க, இப்படி கொண்டு வருவாங்க, அப்படி இப்படின்னு செஞ்சு. அசல் என்ன தெரியுங்களா, இது மார்க்கெட்டில் என்ன கிடையாது, அனுமதி இல்லை. சரிங்க, இல்லை நான் இதை அனுமதியாக ஆக்கிக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸை பற்றி ஒரு விலைக்கு சொல்லி கொடுக்குறேன். வருஷத்துக்கு நீங்கள் 25000 பணம் கட்டணும். வருஷத்துக்கு 25000 கணக்கு கட்டணும். எத்தனை வருஷம் கட்டணும், நீங்கள் 5 வருஷம் கட்டணும். எத்தனை வருஷம் கட்டணும், 5 வருஷம் கட்டினா என்ன எவ்வளோ ஆச்சுங்க, 1,4 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 1,4 லட்ச ரூபா நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். சொல்கிறது விளங்கி, இதுதான் இன்சூரன்ஸ் அப்படிங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இதை நீங்கள் ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யணும், இன்சூரன்ஸை எடுக்க முடியும். எப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆயிருக்குன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான், மெச்சூர் ஆயிருக்கு, அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். சரி, நான் 8 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்ப எவ்வளோ என் கைக்கு வரும்டா, அவன் சொல்லுவான் உங்களுக்கு 5,5 லட்சம் ரூபாவா வரும். என்னதுங்க, என்ன சொல்றதுங்க, 5,5 லட்சம் ரூபா, 5,400 ரூபா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாவாக வரும். நீங்க கட்டினது எவ்வளவு, வர்றது எவ்வளவு. இப்போ இதில் எவ்வளோ எக்ஸஸா இருக்கு, இது நமக்கு என்ன கிடையாது, ஹலால் இல்லை. இது என்ன கிடையாது, ஹலால் இல்லை. ஒருத்தர் ஒரு மாற்று மத சகோதரர் வந்து என்னட்ட உட்கார்ந்தார், லைஃப் இன்சூரன்ஸை பற்றி என்னட்ட போதிக்கிறார். என்ன செய்கிறார், இதை எடுத்துக்கங்கன்னு என்கிட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறார். சரி, உங்கள் கூற்று பிரகாரமே நான் இன்சூரன்ஸ் போடுறேங்க, எவ்வளோ வரும், அவர் சொல்கிறார், நீங்கள் 12 வருஷம் கழித்து வர்றப்ப உங்களுக்கு 32 லட்சம் ரூபா வருங்கிறார். எவ்வளோ வருங்க, 32 லட்சம் ரூபா வரும். நான் கட்டினது எவ்வளோங்க, நீங்கள் வெறும் 8 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கிறீங்க. 8 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கிறீங்க, வர்றது எவ்வளோ.
அப்போ நான் சொன்னேன், 32 லட்ச ரூபாவை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் வெளியே வர்றப்ப மீதம் இருக்க எக்ஸஸாக இருக்கிற காசை நான் கொடுத்து போட்டு வந்துடுவேன். என்ன சொன்னேன்? நான் கொடுத்து போட்டு வந்துடுவேன். அது எனக்கு என்ன கிடையாது, ஹலால் கிடையாது. 1% கூட என்ன கிடையாது, எனக்கு ஹலால் கிடையாது. அந்த ஆளு 10 நிமிஷம் பேசவே. என்னங்க சொல்றீங்க, 22 லட்சத்தை கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஏங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே இன்சூரன்ஸே போடுறாங்க. என்னதுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இன்சூரன்ஸே போடுறாங்க. ஏங்க குழந்தை பிறந்தவொடனே இன்சூரன்ஸ் போடுறாங்க. எப்போ குழந்தை பிறந்தப்ப இன்சூரன்ஸ் போட்டா 20 வயசு வர்றப்ப அந்த பாலிசி என்ன செய்யுது, மெச்சூர் ஆகி நிற்குது. ஒன்று அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் இப்போ நாம என்ன சொல்றோம்னா, கட்டின காசு மட்டும்தான் ஹலால். அதுதான் ஹலால். ஏன் ஏதோ வகையில் கட்டிட்டீங்க நீங்க, ஆனா எக்ஸஸா வர்றது எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, ஹலால் இல்லை. இப்படி யாராவது நம்ம கட்டி வச்சிருந்தோம்னாலோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி, பிள்ளைக்காக வேண்டி, எதுக்காக வேண்டி இன்சூரன்ஸை போட்டு வச்சிருந்தா சரி நீங்க போட்டுக்கங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் சரி, ஆனா மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. போட்டுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, எக்ஸஸா வர்ற பணம் நமக்கு என்ன கிடையாது, என்னதுங்க, ஹலால் கிடையவே கிடையாது. நாம வேணா போட்டு வச்சு மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கலாம், அவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு நாள் கழிச்சு இந்த தொகை வரும். அதுக்கு நம்ம என்ன உரிமை கொண்டாட முடியாது. என்ன செய்யணும், அதுக்கு தான் என்ன செய்யறாங்கண்டா, இப்ப என்ன செய்யறாங்கண்டா, இதையும் சொல்லிடுறேன் விளக்கமா. இப்ப பள்ளிவாசல பாத்ரூம் கட்டுறது, மதரசாவில் பாத்ரூம் கட்டுறது, இல்லை சின்ன சின்ன எத்தீம் கானாவனுடைய இருப்பிடங்கள் கட்டுறது, இல்லை ஒரு கிணறு தோண்டி கொடுக்கறது. என்னங்க, ஒரு கிணறு தோண்டி கொடுக்கறது, ஒரு மக்கள்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய நிழல் கொடைகள் அடைக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கண்டா, இந்த காசை கொடுத்துட்றாங்க. என்னங்க, விவரம் தெரிஞ்சவங்க, ஹலால பேணக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இதை கொடுத்துட்றாங்க. ஏங்க இது இந்த தொகைங்க, இந்த தொகையை வச்சு பள்ளிவாசலுக்கு பாத்ரூம் கட்டிக்கணும், வேற எதுவும் செய்யாதுங்க. ஏன், இதுவே ஒரு ஹராமிலிருந்து வந்த காசு. இதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அது உங்களுக்கு வேணா ஹலால் ஆயிடலாம். இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க, எனக்கு 300 ரூபா இன்ட்ரெஸ்ட், அதை நான் 300 ரூபா எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்தேன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அவருக்கு அது வட்டி காசு கிடையாது. நான் அவருக்கு என்ன கொடுத்துட்டேன், நான் தர்மமாக கொடுத்துட்டேன். அப்போ அவருக்கு எனக்கு தான் அது வட்டி காசு, அதை தான் எனக்கு தான் நான் பயன்படுத்துறது ஹராம, அவருக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ நாம இருந்தாலும் பேணுதலுடைய அடிப்படையில் இது பள்ளிவாசல் கட்டுறக்கோ, ஏசி வாங்குறக்கோ, ஜன்னல் போடுறக்கோ, மதரசா மாணவர்கள் குர்ஆன் ஓதுறக்கோ இது வாங்காதீங்க. இது இன்ன காசுன்னு சொல்லியே கொடுத்து இது இந்த காரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கபிரிஸ்தான் கட்டுறதுக்கு சுத்து சுவரை வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, நீங்க அதை வேலி போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படியாக நடைமுறை படுத்தப்படுகிறது. இப்படியாக நடைமுறை இன்னைக்கு சமூகத்தில் படுத்தப்படுகிறது. இப்போ ஒருத்தர் மொந்தமா அந்த தொகையை கொண்டு கொடுக்குறாரு, யாருன்னே தெரியலங்க, 5 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்து போட்டு போயிட்டாரேடா. இப்படியும் இருக்கலாம். சொல்ற புரியுதுங்களா? அதை அவங்களுடைய சதக்காவை தப்பு சொல்லல, இப்படியும் இருக்கலாம். பேணுதலுடைய அடிப்படையில் இதை நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, ஹலால் இல்லை. இதுக்கு 1 ரூபா கூட எனக்கு அனுமதி கிடையாது. நான் கட்டினது 1.25 லட்சம் ரூபா மட்டும்தான், அதுதான் எனக்கு காசுக்கு உரிமை. மீதம் இருக்கிறதா என்னதுங்க, ஹராம்னு சொல்லி அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்களே, இதுதான் வாழ்க்கையினுடைய அசல் ஹலாலுக்கு உண்டான வாழ்க்கை. வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறது, இதுவெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் என்ன ஆகி போயிருச்சு, அத்தியாவசியமாக போயிடுச்சு. வண்டிக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸோட தான் வண்டியே கொடுக்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் 5 வருஷம் இன்சூரன்ஸ் தான் வண்டியை வெளியே வருது. இப்போ நான் இன்சூரன்ஸ் போட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீ வண்டி வாங்காத போயிருன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. இது விஷயத்தில், இன்சூரன்ஸ் விஷயத்தில் நிறைய மசாயில் சட்டங்கள் இருக்குது. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க, நீங்க எதை வச்சு ஆதாரமா சொல்றீங்கன்னா, இந்த இஜ்மா கியாஸ்னு சொல்றோம்ல, இதை வச்சு தான் ஆதாரமா சொல்றேன். இப்போ சட்டமே புரிஞ்சிருச்சிங்களா? ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் என்ன இருக்குது, வட்டி தான் ஹராம்னு இருக்குது. என்னங்க, வட்டி ஹராம்னு இருக்குது, வட்டி கொடுக்கறது வாங்குறது ஹராம்னு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஜாயிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இது அடிப்படையில் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஷரியத் சட்டங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வஹாபிகள் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனை எடுத்துக்குவாங்க, ஹதீஸ் எடுத்துக்குவாங்க, இஜ்மாவை விட்டுருவோம், கியாஸை விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் ஆய்வு செய்கிறேங்க. நாம என்ன சொல்றோம், நீ ஒன்றும் ஆய்வுல செய்ய தேவையில்லை, ஏற்கனவே டோட்டலா ஆய்வு செஞ்சு கிதாபு உன் கையில் இருக்குது, அதை பிடிச்சி வாசிச்சு படுத்தா முடிஞ்சு போச்சு. என்னங்க, நாம புதுசா உட்கார்ந்து ஒன்றும் வியாபாரம் பண்ண தேவையில்லை. அத்தா சொல்றாருல, நீ ஒன்றும் வியாபாரம் பண்ண வேணாம், கொடுத்துருக்கிற கடையை நடத்தினா போதும். இதுதான் இமாம்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம எழுதி வச்சிருக்கிறோம், அதை நீங்கள் பின்பற்றினால் போதுமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
மார்க்க சட்டங்கள் என்ன செய்வாங்க, எழுதி 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 உட்காந்து 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 சுருவால் போட்டிருப்பாங்களாமா, பைஜாமா சுருவால் போட்டிருப்பாங்க, அப்படியே மூலம் ஆகி ரத்தமாகி போயிருக்கும். என்னங்க உட்காந்து எழுதி சட்டங்களை எழுதி 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 இஷா தொழுது முடிச்சுட்டு உட்காந்தா ஃபஜ்ர் வரைக்கும் எழுதுவாங்க, ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு உட்காந்தா லொஹர் வரைக்கும் எழுதுவாங்க, லொஹருக்கு முடிச்சா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாலு ஒரு மேனியும் பொழுது வண்ணமா என்ன செய்வாங்க. ஒரு மனுஷன் உட்காந்து உட்காந்தா என்ன ஆகி போச்சு, இந்த மனுஷனுக்கு மூல நோய் வந்துருச்சு. எழுந்திருக்கிற போது தொழுகைக்குக்காக எந்திரிக்கிற போது சட்டை எல்லாம் பின்னால் சுருவால் எல்லாம் என் ரத்தமாகி போயிருக்கேங்கிறப்ப தான் மாணவர்கள் சொல்லுவாங்க, எங்களோட ஆசிரியர்கள் எழுதி எழுதி என்ன ஆகி போச்சு, மூல நோய் வந்து ரத்தமே. இப்போ அதை சுத்தம் பண்ணி கொடுத்து தொழுவாங்கிறது சட்டம் அதை பக்கம். அப்போ அந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்கலாம். அதைத்தான் நம்ம இஜ்மான்னு சொல்கிறோம், கியாஸ்ன்னு சொல்கிறோம். சுருக்கமாக சொல்கிறதா ஒரு வருஷ பாடத்தை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்திருக்கிறோம். அதை விளங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா நிறைவாக தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஷரியத்தினுடைய சட்டங்களை சரியாக பின்பற்றி வாழுகிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. சொல்லப்படுகிற செய்திகளை உள்வாங்கி அதன் பிரகாரம் அமல் செய்கிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை முஹப்பத்தோடு பின்பற்றுவதற்கு உண்டான நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றுகிற போது என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ற மன நிறைவோடு அதை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.